தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மே மாதத்துல உங்களுக்கு 5ஆம் வீட்டுல சூரியன் புதனோட சேர்க்கை இருக்குது. மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க. குரு சுக்கிரனோட சேர்க்கை என்றது 7ஆம் வீட்டுல இருக்கும்போது சில பேருக்கு மேரேஜஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இது சுப சேர்க்கை. இந்த 7ஆம் வீட்டுல இருக்கிற புதன் 6ஆம் வீட்டுக்கு வந்துருவார் இல்லையா? சோ திருமணமானவங்களுக்கு, ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல நீங்க கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவுக்கு மிக நன்றி. என்னோட தமிழ்ல தவறுகளு தடுமாற்றங்களும் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நம்ம இந்த 2026ஆம் ஆண்டு மே மாத பலன்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த மே மாதத்துல எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு டிரான்சிட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மாத ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம்னா மேஷத்துல சூரியன் மற்றும் புதன் இணைந்து இருக்காங்க. ரிஷபத்துல சுக்கிரன் இருக்காரு. மிதுனத்துல குரு இருக்காங்க. சிம்மத்துல கேது இருக்காங்க. கும்பத்துல ராகு இருக்காங்க. மீனத்துல செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்து இருக்காங்க. இப்போ இந்த மாதம் 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் மீன ராசியை விட்டுட்டு மேஷ ராசிக்கு வர போறாரு. அங்க சூரியன் புதன் கூட இணைந்து இருக்க போறாரு. அப்படியே இந்த மாதம் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் ரிஷபத்தை விட்டுட்டு மிதுனத்துக்கு போக போறாரு. 15ஆம் தேதி புதன் மேஷ ராசியை விட்டுட்டு ரிஷப ராசிக்கு போக போறாரு. அப்படியே 16ஆம் தேதி சூரியன் மேஷ ராசியை விட்டுட்டு ரிஷப ராசிக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மே மாதத்துல உங்களுக்கு 5ஆம் வீட்டுல சூரியன் புதனோட சேர்க்கை இருக்குது. மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க. 5ஆம் வீட்டுல சூரியன் இருக்கும்போது முக்கியமா கவர்மெண்ட் தேர்வு எழுதுறவங்களுக்கு காம்படிட்டிவ் டெஸ்ட்ல நீங்க வெற்றி அடைப்பீங்க. அப்படியே 5ஆம் வீடு எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட வீடா இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு ஐஐடி, என்ஐடி, ஜேஇ மெயின்ஸ் கிராக் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே உங்களுக்கு இந்த மாதத்துல செவ்வாய் 5க்கு வருவாரு. 5ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கும் போது டெக்னிக்கல் ரிலேட்டட் படிப்பு படிக்கிற அத்தனை பேருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இன்ஜினியரிங் ரிலேட்டடா படிக்கிறவங்களுக்கு, அப்படியே இந்த டாக்டர் ரிலேட்டடா படிக்கிறவங்களுக்கு, இவங்க எல்லாத்துக்குமே சீட் கிராக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. எக்ஸாம் கிராக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்புறமா உங்களுக்கு இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறமா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு புதன் சூரியன் 2 பேருமே சேர்த்து 6ஆம் வீட்டுக்குள்ள வருவாங்க. 6ஆம் வீட்டுல புதன் சூரியன் 2 பேரும் சேர்த்து இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனை வரும். எப்படின்னா சூரியன் 6ல இருந்தா எதிரிகள் இல்லாம செய்வாரு, உடல் பாதிப்பு இல்லாம செய்வாரு. ஆனா 6ல புதன் வந்தாக்க டைஜஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் தருவாரு. ஏன்னா 6ஆம் வீடு டைஜஷன், வயிறுக்கு சம்பந்தப்பட்ட வீடு இருந்ததுனால டைஜஷன் இஷ்யூஸ் தருவாரு. சோ இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் நீங்க ஜீரணம் ஆகிற ஃபுட்டு தான் எடுத்துக்கிட்டு இருந்தா ரொம்ப நல்லது. அப்படி உங்களுக்கு 7ஆம் வீட்டுல சுக்கிரன் வரப்போறாரு. எப்போ? 14ஆம் தேதிக்கு அப்புறமா. சுக்கிரன் 7ஆம் வீட்டுல வந்தாக்கா நிறைய பேருக்கு திருமணம் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எதுக்குன்னா இங்க குரு சுக்கிரனோட சுப சேர்க்கைன்றது சேருது. உங்களுக்கு ராசிப்படி பார்க்கும்போது பெயர்ச்சி படி அஷ்டம குரு தோஷமோ ஆரம்பிக்க போகுது, அர்த்தாஷ்டம சனி நடக்குது, மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல டைம் பீரியட் கிடையாது. ஆனா
குரு சுக்கிரனோட சேர்க்கை என்றது 7ஆம் வீட்டுல இருக்கும்போது சில பேருக்கு மேரேஜஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இது சுப சேர்க்கை, 2 பேருமே வந்து சுப காரியங்களுக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள், முக்கியமா மேரேஜுக்கு சம்பந்தப்பட்ட பிளானெட். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு செகண்ட் மேரேஜ் சிச்சுவேஷன்ன்றது தெரியுதுங்க. 11ஆம் வீட்டதிபதியான சுக்கிரன் வந்து 7ஆம் வீட்டுல இருக்கும்போது செகண்ட் மேரேஜ் கொடுப்பாரு. இல்ல நம்மளை விட வந்து இந்த பணத்திலையும் சொத்துலையும் ரொம்ப அதிகமா இருக்கிற லைஃப் பார்ட்னர்ன்றது கிடைப்பதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். 7ஆம் வீட்டதிபதியான புதன் வந்து 15ஆம் தேதி வரைக்கும் இந்த 5ஆம் வீட்டுல இருப்பாங்க. சில பேருக்கு வந்து காதல் திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்ல காதல்ல ஜெயிப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சோ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ எப்படி 15ஆம் தேதிக்கு அப்புறமா எப்படி இருக்க போகுது பாத்தீங்கன்னா, 15ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு இந்த 7ஆம் வீட்டுல இருக்கிற புதன் வந்து 6ஆம் வீட்டுக்கு வந்துருவார் இல்லையா? சோ திருமணமானவங்களுக்கு, ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு புருஷன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடு என்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. பெருசா இல்ல, சின்ன சின்னதா சண்டைகள் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து டிவோர்ஸ்ன்றது ரொம்ப நாளா கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டிவோர்ஸ் இந்த டைம் பீரியட்ல கிடைச்சிட்டு வந்து செகண்ட் மேரேஜ் கூட பிக்ஸ் ஆகிறதுக்கான டைம் பீரியட், நல்ல டைம் பீரியட் தான். ஆனா ஒரு கெட்ட விஷயம் நடந்துட்டு இருக்குது ரொம்ப வருஷமா, அந்த கெட்ட விஷயத்துக்கு ஒரு முடிவு வேணும் இல்லையா? அந்த முடிவுன்றது கிடைக்கக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு. அப்படியே உங்களுக்கு வந்து என்னன்னா 6ல சூரியன் இருக்கும்போது ஹீட்டுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுப்பாரு. என்ன பரு கரு அப்படியே வந்து நமக்கு இந்த ஹீட் பாக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு. சோ அதனால ஹீட்டுக்கு ஜீரணத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சில பேருக்கு என்னன்னா கொஞ்சம் இந்த வாந்தி எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ன்றது வர்றதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சில பேருக்கு அனல் காற்று மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு. இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாதம் ஓரளவுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. பட் இந்த மாதம் செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் மேரிட்டல் லைஃப்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அது மட்டும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மத்தபடி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமெடி பண்ணா நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டட் தாங்க. நீங்க வந்து டெய்லி சூரியனுக்கு வந்து விளக்கேத்திட்டு ஆதித்ய ஹிருதயம் படிச்சுக்கணும். அப்புறமா டெய்லி எந்திரிச்சிட்டு வந்து நீங்க சூரியனுக்கு கை எடுத்து கும்பிடுகிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல விதமா நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இது இந்த மாதத்துக்கு உங்களுக்கான ரெமிடி மற்றும் பலன். உங்களுக்கு இந்த மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. இந்த மாதிரியான பேர்ச்சி பலன்களு மாத பலன்களு தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே காமெண்ட் செஷன்ல வந்து உங்களோட கருத்துக்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்க. நன்றி.